ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா ஒரு சூப்பரான போட்டி ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. அது இதுன்னு அரைக்காம ஒரு சிம்பிளான மசாலா பவுடர் வச்சு நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்லை, வீட்டில் இருக்கிற பொருள் தான். தனியா மிளகு, சீரகம் அது பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க செய்யலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமா. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் பொடியா நறுக்குன வெங்காயம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறினதும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் வேக வச்சு எடுத்து வச்ச போட்டியை இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் ஒண்ணு சேர கலந்து விட்டுருங்க. இப்ப கொஞ்சமா தண்ணி விட்டு இப்ப இந்த ஸ்டேஜ்லயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தா மட்டும் போதும். நான் ஆல்ரெடி போட்டி வெந்ததுதான். இப்ப நல்லா வெந்துடுச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த மசாலா பவுடர் அரைச்சி வச்சோம்ல, அதை ஒரு 1½ ஸ்பூன், அந்த பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய போட்டி ஃப்ரை இப்போ தயாராக போகுது. எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான போட்டி ஃப்ரையை செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப சூப்பர்னு சொல்லுவாங்க. ஃபைனலா கொத்தமல்லி தூவி சூடாக சர்வ் பண்ணுங்க. நல்லா சுட சுட சாப்பாட்டில் இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.